இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷெனா நகர் பகுதியில் இருக்கிற அவைபுரம் அப்படின்ற ஏரியால தான் இருக்கிறோம். இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பக்கத்துலேயே நுங்கம்பாக்கம், கொஞ்சம் தள்ளி அண்ணா நகர், ஹார்ட் ஆஃப் த சிட்டி, அப்புறம் ஒரு போஷான ஏரியாவாக இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கம் அண்ணா நகர் பகுதிக்கு பக்கத்தில் இந்த மாதிரியான ஒரு ஏரியா இருக்கு. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் 2 சந்து தான் இருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய பிரச்சனை அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. பட்டாவே இல்லாம இந்த மக்கள் வந்து இங்க இருந்துட்டு இருக்காங்க. சென்னை அப்படின்னு வரும்பொழுது இங்க இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்றது தான் வந்து முதல்ல நம்மளுடைய எண்ணத்துக்கு வரக்கூடிய விஷயங்கள். ஆனா சென்னையில ஒரு முக்கியமான பகுதிகளுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரியான ஏரியா இருக்கு அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய பிரச்சனை என்னவா இருக்கு, இந்த ஏரியா எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். வாங்க. குமரன் என் பேர். இந்த ஏரியாவில் எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். ஓகே. எங்கள் தாத்தா காலத்துலேருந்து ஒரு 80 வருஷமாக இங்கே இருக்கிற அத்தனை ஒரு 74 75 வீடு இருக்குது. ஓகே. இந்த 75 வீடும் இங்கே தான் இருக்காங்க. 80 வருஷமாக எல்லாமே பழைய ஆளுங்க தான். பழைய ஆளுங்க இங்கே தான் இருக்கும். 75 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியா எப்படி இருந்தது, இப்போ எப்படி மாறி இருக்குது? 75 வருஷமாக வந்து எல்லாமே குடிசை வீடாக தான் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது மாற்றம். எல்லாமே ஆளாளுக்கு வந்த திராவிட கட்சிலாம் ஒன்று பண்ணாங்கன்னும் போது டிஎம்கே வரும்போது குடிசையை தான் வந்து ஓட மாற்றினாங்க. ஏடிஎம்கே வரும்போது அவங்க மெட்ரோ வாட்டர் எல்லாருக்கும் வந்து இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோன்ட்டு மெட்ரோ வாட்டர் ஒரு விஷயம் நல்லபடியாக தான் போயின்னு இருக்குது இது வரைக்கும். இன்னும் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வந்து திராவிட கட்சிகள் வந்து செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. இன்னும் இந்த ஏரியாவில் எங்களுக்கு இந்த ஒரு கோரிக்கை இருக்குது, இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்குது அப்படின்றது. எங்களுக்கு கோரிக்கைன்னு பார்த்தா பட்டா இல்லாமல் இருக்குது. ஓகே. எம்ஜிஆர் காலத்தில் வந்து அலாட்மெண்ட்டு கொடுத்தாங்க. நம்ம இத்தனை வீடு வந்து இந்த செவருக்கு அண்ணாண்டு ஆற்று ஓரம் பாதை நம்மளுது. ஆற்று ஓரத்துக்கு அப்புறம் இவ்வளோ வீடுங்க இருக்குது, இவங்களுக்குன்ட்டு மதில் செவரு கட்டி இவங்க வந்து ஆக்கிரமிப்பு இல்லை, இவங்களுக்கெல்லாம் தனி அலாட்மெண்ட்டை கொடுத்து ஒரு வீட்டுக்கும் ஒரு இது கொடுத்துருக்காங்க. அந்த அலாட்மெண்ட்டை படி பார்த்தாக்கா அவங்க எப்போவே எங்களுக்கு பட்டா கொடுத்துருக்கணும். ஆனால் இன்னும் கொடுக்காம லேட் பண்ணினே இருக்காங்க. இதுதான் பிரச்சனை. மழை நேரங்கள்லாம் இந்த ஏரியா எப்படி? மழை நேரத்துலலாம் ஒன்றும் ஆகாது. ஓகே. சென்னையே முழுகினா தான் இங்கே முழுகும், அந்த மாதிரி சூழ்நிலை தான். இல்லை பக்கத்தில் ஆத்தோரமாக இருக்கிறதுனால ஆத்தோரம் தண்ணி போயிடும். இது மேடான பகுதி தான் இது. அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு. அதை மீறி தான் நம்ம வீடு எல்லாமே இருக்குது. அதனால் இது வந்து பட்டா அலாட்மெண்ட்டாக அப்படியே எங்களுக்கு தடுப்பு சேவர் மாதிரி கட்டி கொடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து பட்டா கொடுக்காம லேட் பண்ணுறதால வந்து இப்போ வந்து ஒரு தலைமுறையாக இருந்தாங்க. இப்போ வந்து அந்த ஒரு தலைமுறையிலேருந்து வளர்ந்து 10 தலைமுறை அப்படின்னு பிரிஞ்சு போகும்போது வீடு பத்தலை, இடம் பத்தலை. ஒரு குடும்பத்தில் ஒரு தாத்தா வந்தார், அப்பா வந்தார் அப்படி இருந்தாங்க. அவங்க பிள்ளைங்க ஒரு 4-5 பேர் இருக்கும்போது அந்த வீடு பத்தலை. இப்போ பட்டான்னு கொடுத்துரும்போது அவங்கவுங்க அதை பிரிச்சுக்கிட்டோம் விற்றுட்டோ ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போவாங்க. அதுக்கான வழியே இல்லாத மாதிரி இப்போ அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனைங்க, அந்த மாதிரி பல பிரச்சனைங்க வருது. இது கவர்மெண்ட்டால் தான் இந்த பிரச்சனைங்க வருது. கவர்மெண்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த இடம் சொந்தமாக பட்டா வச்சிங்கன்னு சொன்னால் ஒன்று அவங்க விற்றுட்டு போவாங்க, இல்லை கட்டுவாங்க. அவங்கவுங்க காசை போட்டு கட்டிட்டு ஆளுக்கு ஒரு ரூம் மாதிரி பிரிச்சுக்குவாங்க. மறுக்குதுன்னா வந்து கேட்டால் சொல்கிறாங்க நீங்கள் இந்த லோன் கட்டணும் அந்த லோன் கட்டணும். அப்போ வந்து ஒரு 500 ரூபா வாங்கியிருப்பாங்க. இப்போ வந்து 70,000 கட்டணும், 80,000 கட்டணும். ஆனால் வந்து நடுவில் வந்து கட்டிக்கினே தான் இருந்தோம். எல்லா பில்லும் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100-200 பில்லு எல்லாருமே வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இருந்தோம். போன டைம் வந்து போன ஆட்சியில் வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் வாங்கினாங்க, எல்லாரையும் வச்சு பேசினாங்க. எல்லாரையும் குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் ஃபோட்டோ பிடிச்சாங்க. தாசில்தார் ஆஃபீஸ் போய் சர்வேர்லாம் வந்து அளந்தாங்க. அளந்து கொடுக்க போகிறேன்னு சொல்லின்னு தான் இருக்காங்க. ஆனால் கொடுக்கல. இப்போ இந்த ஆட்சி வந்திருக்கு. இப்போ இவங்க திரும்ப வந்து ஏன் பட்டாக்கு அப்ளை பண்ணாமல் இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க.
நாங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணி எல்லாமே பண்ணி ரெடியாக எங்களோட ஜனங்க அலைஞ்சி கிழிஞ்சி ஒரு 2 மாதம் 3 மாதம் அலைஞ்சி போய் எல்லாம் கஷ்டமும் பட்டோம். திரும்ப திரும்ப நம்ம போயிட்டு எப்படி கஷ்டப்பட முடியும்? அவங்க கொடுக்குறவங்க வந்து கவர்மெண்ட் உங்களுக்குலாம் இவ்வளோ காலம் இருக்கிறீங்களான்னு வந்து வீடு வீடாக வந்து உங்களுக்கு பட்டா இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டா கொடுத்துருன்னு சொல்லிட்டா பிரச்சனையே கிடையாது. ஓகே. இப்போ நீங்க இங்க இருக்கிற எத்தனை மக்கள் ஒட்டுமொத்தமா இங்க எவ்வளவு மக்கள் தொகை இருக்குன்னா? 75 வீடுனா பார்த்துங்களேன். ஒரு வீட்டில் வந்து ஒரு 5 பேர் 4 பேர். அந்த 75 வீடு வந்து இப்போ 4-5 குடும்பமாக பிரிஞ்சிருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300-350 பேர் இருப்பாங்க. நீங்க என்ன தொழில்னா செய்றீங்க? நான் வந்து ஜெராக்ஸ் கடை வச்சு. ஜெராக்ஸ் கடை. இங்க பெரும்பாலும் மக்களுடைய தொழில் அப்படின்றப்போ சுய தொழிலாக தான் இருக்குதா? ஆமாம், கூலி வேலை அந்த மாதிரி தான் போயின்னு இருக்கு. இப்போ கொஞ்சம் அவங்க கஷ்டப்பட்டு அந்த காலத்துலேருந்து கூலி வேலை செஞ்சு கொஞ்சம் இப்போ பசங்க கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. படிக்க ஆரம்பித்து அவங்கவுங்க ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒரு நல்ல நிலைமைக்கு போயிருக்காங்க. ஓகே ஓகேண்ணா. இங்கே இந்த காலேஜ் சப்போர்ட் பற்றி சொல்லுங்கண்ணா. இந்த லைலா காலேஜ் சப்போர்ட்டில் இந்த ரோடெலாம் போட்டு கொடுத்ததா சொன்னாங்க. லைலா காலேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்களாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது வேலை செஞ்சாங்கன்னா ஒரு 100 மீட்டருக்கு அப்புறம் வந்து பள்ளம் தான் இருந்தது. அந்த பள்ளம் வந்து ஆற்றுல தான் எடுத்துன்னு போய் விடும். அந்த பள்ளத்தை இந்த மண் கல் எல்லாம் மாறின்னு போயிட்டு அவங்க வந்து நின்று வேலை செஞ்சு அதை போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சப்போர்ட் ஏதாவது இருக்காண்ணா? அதுக்கப்புறம் சப்போர்ட்டுன்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது. வருவாங்க இங்கே ஏதாவது ப்ரோக்ராம் நடத்துவாங்க, விழிப்புணர்வுன்ட்டு ஏதாவது பண்ணுவாங்க. மற்றபடி ஒன்றும் கிடையாது. நான் வந்து இங்கே வந்து 16 வருஷமாக கல்யாணம் ஆகி வந்து 16 வருஷம் ஆகுது. இங்கே தான் இருக்கிறேன் நான். எங்கள் ஹஸ்பண்ட் வீடு இங்கே தான், பரம்பரையாக இங்கே தான் இருக்கிறாங்களே அவங்க. இங்கே பட்டா இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்களே. இல்லை, பட்டா இல்லை. எம்ஜிஆர் காலத்தில் தரேன்னு சொன்னாங்களாம், அதுக்கப்புறம் தரல யாருமே. இதுவரையும் யாருமே தரல. நீங்கள் எந்த ஊருக்கா? நான் அம்பத்தூர். அம்பத்தூர்லேருந்து இங்கே வந்திருக்கேன். 16 வருஷமாக நான் இங்கே இருக்கிறேன். வீடு இங்கே வந்து இது என்னங்க இப்படி இருக்கு, ஃபுல்லாக இடிஞ்சு விழுற மாதிரி. இது வந்து 2016 வந்து மழை வந்துச்சுல்ல, அப்போ வந்து பாத்ரூம் வந்து அப்படியே விழுந்துருச்சு கீழே. இங்கே பாத்ரூம் இருந்ததா? பாத்ரூம் இருந்துச்சு, டாய்லெட் இருந்துச்சு, அப்படியே விழுந்துருச்சு. 2016 வெள்ளம் வந்துச்சு ஃபுல்லாக, அப்போ வந்து கீழே விழுந்துருச்சு அப்படியே. இப்பவும் அது கிட்டத்தட்ட அப்படி தானக்கா இருக்குது, இதுவும் விழுற மாதிரி இருக்கே. நீங்கள் இங்கே இன்னும் பயம் இல்லையா அந்த இடத்துல விழாதுன்னு? இப்போ நீங்கள் இதுக்காக யார்கிட்டயாவது சொல்லியிருக்கிறீங்களா? இது சொன்னோம், இங்கே வந்து பிரிட்ஜு கட்டுறாங்க, அதனால வந்து எடுப்பாங்களோ, செலவு பண்ணி கட்டிட்டா எடுத்துருவாங்களோன்னு பயம் வந்துச்சு எங்களுக்கு. அதனால நீங்கள் கட்டாமல் இருக்கிறீங்களா? கட்டாமல் இருக்கிறோம். இது பிரிட்ஜு கட்டி முடிச்சுட்டாங்கன்னா எடுக்கிற மாதிரினா வீடு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இடிக்கலையானா நாங்கள் கட்டிடுவோம். காம்பவுண்ட் வாலுக்கு செவரு போட்டாங்கன்னா நாங்கள் கட்டிடுவோம். நாங்கள் ஓகே. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான், எங்கள் மாமியார் முன்னாடி வீட்டில் இருக்காங்க, நானும் எங்கள் பையன், எங்கள் வீட்டுக்காரு, பொண்ணு இங்கே இருக்கோம். 4 பேர் இருக்கோம் இந்த வீட்டில். உள்ள வந்து பார்க்கலாமா? ஆமாங்க. இதில் வந்து எத்தனை பேர் இருக்கீங்க? 4 பேர் இருக்கோம். 4 பேர் இருக்கீங்களா? இங்கே படுத்துப்பீங்க? பசங்க 2 பேரும் இங்கே படுத்துப்பாங்க. இங்கே செஞ்சுப்போம். என்ன பண்றாங்க ஹஸ்பண்டா? பெயிண்டிங் ஒர்க் செய்கிறாங்க. பெயிண்டிங் ஒர்க் செய்கிறாங்க. இங்கே இருக்கிற பாதி பேர் என்ன வேலைக்கா செய்கிறாங்க? வீட்டு வேலை அது மாதிரி தான். நீங்கள் எதுவும் வேலை செய்கிறீங்களா? இல்லை, வீட்டில் தான் பார்க்குறேன். பசங்க? பையன் வந்து 10th படிக்கிறான், பொண்ணு வந்து 8th படிக்குது. யாராச்சும் வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தாங்கன்னா, சொந்தக்காரங்களாம் வந்தாங்கன்னா ஒரு நாளுக்கு நான் மேலே தங்க முடியாதுல்ல. காலையில் வந்தால் ஈவினிங் போயிடுவாங்க. சரி. இந்த இது அங்க இடிஞ்சு விழுந்துருச்சுன்றப்போ இங்க ஒரு பயம் இல்லையாக்கா? இது சேஃபா தான் இருக்குன்னு பார்த்துட்டீங்க? இது என்ன சொல்றாங்கன்னா, மழை ரொம்ப வந்துச்சுன்னா இது விழுந்துரும், வாடகைக்கு போயிடுங்கன்றாங்க. இவர் ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறாரு. நம்ம பசங்களுக்கும் பார்த்து நம்மளும் எப்படி என்ன பண்ண முடியும்? அதனால வெயிட் பண்ணலாம் கொஞ்ச நாள் அப்படின்னு இருக்கிறோம். இது யார்கிட்டயா சொல்லியிருக்கிறீங்களா? இது இந்த மாதிரி இருக்கு வந்து பார்த்தாங்க, விழுந்தப்போ எம்எல்ஏ கவுன்சிலர் எல்லாரும் வந்து பார்த்தாங்க. இங்கே இருக்காதீங்கம்மா, வாடகைக்கு போயிடுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. போய் இருந்தோம். 1 மாசத்துக்கு மேலே வாடகை கொடுத்துன்னு இருக்க முடியல. அதனால திருப்பி அந்த இடம் பார்க்கலாமாக்கா? பாருங்க, திருப்பி இங்கே வந்துட்டீங்க? ஆமாம், இங்கே வந்துட்டோம். வாடகைக்கு போனோம், 1 மாசத்துக்கு மேலே இருக்க முடியல. இந்த லைன் அந்த சைடு ஃபுல்லா? ஆமா. இந்த வீடு தான் இருக்கிறதுல ரொம்ப இது அடிவாங்க. நம்ம நிக்கிறோம்ல, அதுக்கு அடியில மண்ணே இல்ல. மண்ணே இல்லையா? மண்ணே இல்ல, சும்மா வந்து சும்மா அப்படியே நிக்குதா? அந்த இது போடுறாங்கல்ல, கம்பி இதெல்லாம் வச்சிருக்கீங்களா? அது இன்னும் ஆமா, கம்பி கட்டி போடுறாங்கல்ல, அதுல நிக்குது. இப்ப கம்பி கட்டி இருக்கோம், அதுல நிக்குது இப்ப. அதனால ஆனா இது ரிஸ்க் தானேக்கா நீங்க இங்க இருக்கிறது? எப்போ ஒண்ணு இது இதுவே ஒரு மாதிரி சரிவுல மாதிரி இருக்கு, அதுவே கொஞ்சம் எப்போ ஒண்ணு இதுவும் சொல்ல முடியாது. இங்க குளிச்சுப்பீங்க? ஆமா, இங்க ஏதோ அந்த இது வச்சு பழகி வச்சுட்டு குளிச்சு போய். இது அண்ணாண்ட கரையில இருந்து அப்படி தெரியுது, அதனால துணி மட்டும் கட்டியிருக்கோம்.
தண்ணியில மழை பெஞ்சா இந்த தண்ணி இந்த சைடுல வந்துரும், இது வரையும் வந்துரும். இது வரையும் வந்துருமா? வர்தா புயல்லாம் வந்துச்சுல, வீடு ஃபுல்லா வந்துச்சு தண்ணி. வீடு ஃபுல்லா உள்ள வந்துருச்சா? வீடு ஃபுல்லா வந்துச்சு. அப்போ எங்க தங்குனீங்க? அதுக்கப்புறம் நாங்க வந்து எங்க சொந்தக்கார வீட்டுல போய் தங்கியிருந்தோம், இவங்க வீட்டுல போய் தங்கியிருந்தோம். இதுவே ஆல்ரெடி விரிசல் விட்டுருச்சு போலயா? இது இங்க நிக்கிறீங்களே, ஒரு வாட்டி வந்துச்சு மேடம், வந்து ஓடி ஒப்பி பிச்சின் போய் அண்ணாண்ட தெருவுல வந்துச்சு. இந்த ஓடா இது வந்து ஆஸ்பெட்டாஸ் ஷீட் போட்டுருக்கீங்களோ? அந்த அப்படியே எடுத்துட்டு போய் அப்படியே அண்ணாண்ட ஊந்துச்சு. இந்த லைன்ல ஒரு 4 வீடு. ஆனா இது பாதுகாப்பு இல்லாத ஒரு இடமா இருக்கு. பசங்களுக்கு தான் நான் பயந்துன்னு இருக்கிறேனே. இப்போ நம்மனாச்சு கூட பரவாயில்ல, எங்க பசங்களுக்கு தான் பயந்துன்னு. நம்மனாச்சு எப்படி பரவாயில்லன்னு சொல்லுவீங்க? நீங்களும் இருக்கணும்ல. நம்மனாச்சு இந்த வாழ்க்கையில வாழ்ந்துட்டோம், பசங்க இப்பதான் தலையெடுத்துருக்குறாங்களே. இங்க 4 பேர் இருக்கிறீங்கல்ல? 4 பேர் இருக்கும். இங்க மழை பெஞ்சா இந்த இடத்துல எங்க தண்ணி ஃபுல்லா வீடு வரைக்கும் வந்துரும்? இப்போ வந்து இப்போ மழை பெஞ்சதுன்னா இது ஃபுல்லா வந்துரும். ஏன்னா கேப் இருக்குல்ல அங்க, அதனால ஃபுல்லா வந்துரும். கேப் இருக்கிறதுனால இங்க வரைக்கும் வந்துரும். 2016லயே வந்துச்சு. இப்போ மழை வரப்போதே ஆகும், பயமா என்ன பண்றது? அதுக்கு தான் வாடகை வீடு பார்த்துன்னு இருக்கிறோம் நாங்க. இது விரிசல் விட்டுச்சு, இங்கேயும் விரிசல் விட்டுச்சு, இங்க பாருங்க செவரு விரிசல் விட்டுச்சு. பெயிண்ட் வேலை கூலி வேலை தான் சேர்ந்து நடக்கிறோம், வேற எந்த வேலை செய்யல, கூலி வேலை தான் செய்யறாங்க. வீட்டில் ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்யறாங்க. என்ன இங்க எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னா? நாங்கள் எங்கள் மாமனார், எங்கள் சின்ன மாமனார், எங்கள் அப்பா, நான், என் பசங்க, என் பொண்ணு, என் பேத்தி, என் பொண்ணாடி. அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்துட்டாங்க. இத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? இந்த வீடு அதான் 3 வீடு இருக்குது. 3 வீடு இருக்குதா? 3 ரூம் இருக்குது. 3 ரூம் இருக்குது. ஓகே, நல்லதாக. எத்தனை வருஷமா நான் இங்க இருக்கிறீங்க? நான் பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கேன். பிறந்ததுல இருந்து இங்க தான் இருக்கிறீங்க. 52 வயசு ஆகுது. நீங்க அப்போ நீங்க பிறந்ததுல இருந்து இந்த ஏரியா இப்போ எப்படி மாறி இருக்கா இல்ல அப்படியே தான்? அப்படியே தாங்க, அதோட மோசமா தான் போதே கண்டி, மேலுக்கு வரல. அப்போ எதுவுமே கிடையாது. என்ன ஏது பாக்குறதுலாம் இல்ல, எதுவும் ஆட்சி மாறி மாறி வந்துட்டு இருக்கு. ஆட்சி மரமெல்லாம் அம்மா ஆட்சி ஒரு அளவுக்கு நல்லா இருந்தது. இந்த ஆட்சி சரி கிடையாது, எனக்கு தெரிஞ்சு சுத்தமா நல்லா இல்லை. சுத்தமா நல்லா கவுன்சிலரே வந்து எட்டி பார்க்கதே கிடையாது. இங்க காவா என்ன ஏது எதுவுமே வந்து பார்க்கறது கிடையாது. காவா பார்க்கணும், என்ன ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்துது. மழை நேரம்லாம் எப்படின்னா மழை பெய்யலாம், தண்ணி நிற்கும், அப்புறம் காஞ்சிரும். கொஞ்சம் பின்னாடி ஆறு இருக்கே, அந்த தண்ணி ஆறு அதெல்லாம் இப்போ தூர் வாரி நிற்கிறாங்க. வெள்ளம் வந்து இருக்கும் வரல, பெரிய தூரா வாரி வச்சுக்கிறாங்க. அதனால கொஞ்சம் டேமேஜ் இல்லாத இருக்கிறோம். தண்ணி தான் நிற்காங்க அங்கே தேங்கி. சஸ்பெண்ட் போனால் வந்து பார்க்க மாட்டாங்க கார்பரேஷனு, கரண்ட் போனால் வந்து பார்க்க மாட்டாங்க. கலைஞர் தான் வீடு கட்டி கொடுத்தாரு இப்படிலாம் சொல்றாங்க. அங்க கலைஞர் தான் ஓடு போட்டார் அவர். அந்த அம்மா அப்போ போட்டுது. அது 25 வருஷத்துக்கு மேலே. அதுக்கப்புறம் யாருமே அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஓகே, அதுக்கு மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இந்த ரோடு போடுறதுக்காக எத்தனை வருஷமா நான் கேட்டுட்டு இருக்கீங்க? ரொம்ப வருஷமா கேட்டுக்கிறோம். அம்மா அப்பா 5 வருஷம் வந்தாங்க, அப்பயும் கிடையாது. இவங்க வந்தாங்க முடிய போகுது, இன்னும் இவங்களும் 5 வருஷமா எதுவும் கிடையாது. கவுன்சிலரை கழிச்சு இன்னும் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. வரும்போது ஓட்டு கேட்டு வந்தார் பேர், அதோட அவ்வளோ வின் பண்ணாரு. இந்த சைடு வரதே கிடையாது. இப்போ வந்தாங்கன்னா என்ன வந்தாங்கன்னா உள்ள சேர்க்க மாட்டோம். ஏன்னா வந்தாங்க திட்டி அமைச்சிக்கிறோம். நான் திட்டினேன், நான் திட்டி அமைச்சேன். எதுக்கு வரீங்க வரும்போது ஐயா அம்மான்னு கேட்குறீங்க, அப்புறம் சட்டை கூட பண்ண மாட்டீங்களா? இது வரமா நான் தான் சொல்லுவேன். பண்டிகைலாம் நடக்கும்போது எப்படின்னா இங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாம் நாங்கள் ஜாலியாக கொண்டாடுவோம். காசு போட்டு நாங்கள் பசங்களாம் வச்சு உரி வச்சு அதெல்லாம் நாங்கள் கொண்டாடுறது நாங்கள் ஜாலியாக பண்ணுவோம். கேரிங் போர்டு போட்டி எல்லாம் ஓட்ட பஞ்சம் அதெல்லாம் நாங்கள் வச்சிருவோம். பொங்கலுக்கு, நியூ இயருக்கு, அது மாதிரி அம்பேத்கர் பிறந்த நாள் முக்கியமாக பண்ணுவோம். அம்பேத்கர் பிறந்த நாள் எல்லாருக்கும் சாப்பாடு, பிரியாணி. அம்பேத்கர் பிறந்த நாளைக்கு எல்லாருக்கும் பிரியாணி. ஏன்னா அம்பேத்கர் மன்றம் அங்கே இருக்குது. அம்பேத்கர் சார்பாக எல்லாமே பண்ணுறது. ஒருத்தர் பேட்டி கொடுத்தார்ல, அவரு இன்னொருத்தர் ஒயிட் சட்டை போடுது, அவங்க தான் மெயின். அவங்க என்ன சொல்றாங்களோ நாங்கள் கொடுப்போம். மீதி அவங்க போட்டு எல்லாமே பண்ணிடுவோம். இதங்க நாங்கள் நடந்து வரீங்களே, இந்த தெரு பாருங்களேன், அது கொஞ்சம் எடுத்துங்க கேமரால. அந்த தெரு பாருங்க, அந்த தெருவே நாங்கள் கட்சிக்கு வரவங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டோம். ரோடு போட்டு கொடுங்க, ரோடு போட்டு கொடுங்க. ரோடு போடலன்னா அது பூசி கொடுங்க. அதை பூசி தர கூட வலிச்சு விட்டா போதும், அதை கூட பண்ண மாட்டேன்றாங்க. விளையாட விடுறவே பயமா இருக்கு. கீழே பூச்சி கடிக்குது, கண்டு கண்டா ஆகுது. அதனால இந்த ரோடு கூட போட்டு தர. இந்த ரோடு தான் மெயின். ஒரு தண்ணி வந்தா கூட தண்ணி நின்னுது. இங்க கெஞ்சி பார்த்துட்டு யாரும் செஞ்ச பாடே இல்ல. இது வந்து விதி இப்படிதான் இருக்குன்ற மாதிரி இப்படிதான் இவங்க இருக்கணும். நம்ம சேஞ்ச் கொண்டு வரலாம். அவங்க வருவாங்கனா இதோ எதுக்கு வருவாங்கனா நீங்க போய் அந்த சைடு வாரலாம். என்னக்கா இதுவும் இப்படி இருக்கு பாருங்க. ஆமா, இந்த இடம் இதுவும் இப்படி சரிஞ்ச மாதிரி இதுதான். அத இந்த இடம் வந்து மேடு தூக்க முடியாது. இந்த இடம் வந்து மேடு தூக்க முடியாது. ஏன்னா இது வந்து ரொம்ப பள்ளம். வந்து குளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். நாங்க இந்த இடத்துல வந்து குளிக்கிறதுக்கு வந்து கஷ்டப்படுவோம். இங்க ஆள் இருப்பாங்க. நைட் இந்த இடம்லாம் இப்படி இருக்கும். நாங்க நைட்ல பகல்ல குளிக்க மாட்டோம். இங்க ஆமா, இங்க வேலை செய்யணும் நம்ம இதுவா இருக்கும்ல, அதனால நம்ம குளிக்கிறதுக்கு இதான் இங்கதான் குளிக்கிற இடம். ஆமா, இதான் குளிக்கிற இடம். இந்த இடத்துல நம்ம செவுரு எழுப்பணும்னா பயமா இருக்கு. ஏன்னா இதுக்கு மேல வந்து தாங்காது. அங்கேயே அவங்க வீடு இடிஞ்சு விழுந்துச்சு. அதனால வந்து இது இடிஞ்சு விழுந்ததான். சமிதிக்கு இப்ப எல்லாம் ஏன்னா இதுவும் இல்லைன்னா
பசங்க ஒருத்தரா பேசுங்க அப்பதான் கேக்கும். இதுவும் இல்லைன்னா பசங்க ஓடி வரும்போது கீழே தான் விழுந்துருவாங்க. அதனால தற்காலிகமா நாங்க இதை போட்டு வச்சிருக்கிறோம். நாங்க அது போட்டும் இப்ப வந்து இதுல எதனா வந்துச்சுன்னா இங்க இந்த வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்க? இந்த வீட்டுல 5 பேர் இருக்கிறாங்க. 3 வீட்லயும் ஒரு 15 பேர் குடும்பம் நடத்துறோம் நாங்க. அதுதான் ஒரு தலைமுறை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தலைமுறை எங்க ஆயா கத்திரி, எங்க அம்மா கத்திரி, நானு இப்ப என் பொண்ணு. இப்ப இதுக்கு ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். இந்த இடத்துல இப்ப நம்ம காலம் முடிஞ்சிச்சு, நம்ம வர காலமாச்சு, பசங்க வந்து நல்ல வீட்டுல இருக்கணும் நாங்க ஆசைப்படுறோம். ஏன்னா எங்களால இது இந்த இடம் வந்து ஏற்கனவே கீழே விழுந்த இடம் தான். இது விழுந்துச்சு. இது இந்த செவரு ஃபுல்லாவே விழுந்துச்சு. அதுக்கப்புறம் இதை எடுத்து நாங்க மேலே ஏறி கட்டினது. மழை தண்ணி வந்துச்சுன்னா வந்துரும் உள்ள. தண்ணி ஏறிச்சுன்னா உள்ள வந்துரும் தண்ணி. இந்த தண்ணி இங்க ஏறிச்சுன்னா இந்த தண்ணி உள்ள வந்துரும். அந்த மோனை வரைக்கும் வரும் தண்ணி வரும். இது வந்து அழுக்கு தண்ணி மாதிரில ஆறு பூவாறு. இது பூவாறு. இதுல வந்து தண்ணி திறந்து விட்டாங்க அப்படின்னா தண்ணி இந்த சைடு தான் ஏறும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த சைடு பள்ளமா இருந்தது. அப்படி கொஞ்சம் அப்படி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஃபுல்லா அங்க வேலை செய்யறதுனால ஃபுல்லா மேடு ஏத்திட்டு இப்போ இந்த சைடு இருக்கனால இந்த சைடு ஃபுல்லா தண்ணி இப்படிதான் வரும். இதுல நம்ம என்னதான் நம்ம ஏத்தி இது கட்டினாலும் சரிஞ்சுதான் கீழே விழும். அதனால இப்போ இது ஆமா இது தற்காலிகம். ஏன்னா வந்து பாத்ரூம் போறதுக்குலாம் இதுவா இருக்கும். ஏன்னா அந்த சைடு இதுவா இருக்கும். அதனால நாங்க இது தற்காலிகமா நைட் வரும். ஏன்னா பகல எல்லா ஆம்பளைங்க இருப்பாங்க சொல்லி நைட் தான் குளிப்போம். நீங்க என்ன வேலை செய்றீங்க? மீன் விக்கிறீங்க. நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. மீன் விக்கிறதுக்கு காலையிலே போயிடுவீங்க? காலையில போயிடுவேன் நானு. இது 3 தலைமுறை வந்துச்சு இந்த மீன் விக்கிறது. எங்க மாமியார் காலத்துல இருந்து அப்ப வந்து வீடு கட்டினது எங்க இது யாரு கட்டி விட்டது? எம்ஜிஆர் போட்டதுல இது பண்ணாங்க. ஓ எம்ஜிஆர் காலத்துல இது பண்ணி கொடுத்தாரு. கட்டி கொடுத்தாரா? ஆமா இது வந்து கலைஞர் கட்டி கொடுத்த வீடு. எங்களுக்கெல்லாம் எம்ஜிஆர் கொடுத்த காலத்துல நாங்க அப்ப வந்து இப்போ எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களும் சேர்த்து கட்டி கொடுத்தாங்க. எனக்கு தெரியாது அந்த தலைமுறையில நான் இல்ல. நான் வந்து வெளியில இருந்து வந்தேன். மருமக எனக்கு தெரியாது. இவங்க வந்து எங்க நாத்தனார். எனக்கு வேற இதுல இல்ல. இதுதான் என்ன சொல்றேன்னா இது வந்து 3 தலைமுறையா போயிடுச்சு. இப்ப வரப்போற காலம் வச்சு பசங்க நல்ல வீட்டுல இருக்கணும் நாங்க ஆசை. இது வந்து இப்போ இது கலைஞர் கட்டி கொடுத்தது. மத்தவங்களுக்கு எல்லாமே கலைஞர் ஒவ்வொரு இடம் வந்து இப்ப வந்து வீடு ஒழுகுது அப்படின்னும் போது அவங்கவுங்க காசு போட்டு அவங்கவுங்க கட்டிக்கினது. அது வீட பார்க்கலாம் வாங்க. இப்படிதான் குடும்பம் நான் திரும்பினாங்களா? இதுதான் கிச்சன். இங்க இது கிச்சன். இதான் ஒரே ரூம் தான். இதுல 5 வீடு பத்துவாங்க. இதுல ஆமா எல்லாம் காலையில வேலைக்கு போயிடுவாங்க. அவங்க இங்க பட்டா குடுக்கலன்னு வேற சொல்றாங்க. பட்டா கிடையாது. பட்டா எதுவுமே காலத்துல ஒண்ணு எழுதி குத்தாங்க. அது மட்டும் தான் இங்க எங்களுக்கு தெரிஞ்சது. மத்தபடிதான் எங்க பட்டா எல்லாம் அது வச்சிருக்கீங்க. அது மட்டும் வச்சுக்கிறோம். எல்லாருமே அதுதான். எல்லாருக்குமே அதுதான். பட்டா வந்து வேற எதுவுமே கிடையாது. எம்ஜிஆர் கொடுத்த அந்த இதுதான் இந்த இடத்துக்கு அந்த அதான் பழைய வீட்டு கதவு வேணும் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. அந்த இது மாதிரி அந்த பத்திரம் மாதிரி. இங்க எத்தனை பேர் இருக்கீங்க? இங்க வந்து 7 பேர் இருக்கீங்க. இவங்க வீட்ல வந்து 7 பேர். எங்க வீட்ல 5 பேர். எங்க வீட்ல 4 பேர். இதுல 3 வீடு. 3 வீடு. அப்ப சின்ன சின்ன வீடு. நாங்க ஏன்னா வாடகை குத்தி நாங்களால இருக்க முடியாது. வாடகை வீடு போனாலும் நமக்கு ஒரு இதுதான். அதனால நாங்க இப்படியே குடும்ப நடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி அவைபுரம் பார்க்கும் பொழுது 2 சந்து தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் அங்க ஒரு ஃப்ரண்ட்ல ஒரு சந்து இருக்கு. அப்புறம் பின்னாடி இந்த சந்து இருக்கு. ஃப்ரண்ட் சந்தை பொறுத்த வரைக்கும் அங்க வீடுகள் எல்லாம் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் வந்து வீடுகள் எல்லாம் வந்து கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. இங்க வந்து மக்களுடைய வீடுகள் வந்து ரொம்பவே சேதமடைஞ்சிருக்கு. வர்தா புயல்ல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. மழை டைம்லயும் வந்து பின்னாடி அந்த ஆறுல இருந்து தண்ணி வீட்டுக்குள்ள வரும் அப்படின்ற மாதிரியும் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஃப்ரண்ட்ல உள்ள தெருவுக்கு தான் வந்து குப்பை வண்டி வந்தா கூட அங்கதான் வந்து போறாங்க, இங்க வர்றதில்ல அப்படின்ற குற்றச்சாட்டும் மக்கள் வந்து பதிவு பண்றாங்க. ஸோ இதுக்குள்ளேயே வந்து பின்புறம் வந்து இந்த மாதிரியான வீடுகளும் முன்னாடி வந்து கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்காக அந்த மக்களும் வந்து பட்டா இல்லாம தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஏரியாவில் யாருக்குமே வந்து பட்டா இல்லை அப்படின்றதும் இருக்கு. எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்துல தான் வந்து ஒரு சின்ன நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் தான் வந்து எல்லார்கிட்டையும் இருக்கு. அந்த ஒரு அது பட்டாவா ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கல. பட் ஆனா எங்களுக்கு ஒரு இதை கொடுத்தது வந்து எம்ஜிஆர் தான் அப்படின்றதையும் வந்து பதிவு பண்றாங்க. ஸோ 2 சந்து தான் இந்த ஒட்டுமொத்த அவ்வைபுரம் ஏரியாவை பொறுத்த வரைக்கும். நாங்க இதுல இருக்கிறது நாங்க இதுக்கு முன்னாடி எங்க அப்பா எங்க அம்மா எல்லாம் இங்க இருந்தாங்க. அதுல இதுல வந்து ரொம்ப டவுனா இருந்தது. லைலா காலேஜ் பசங்க வந்து தான் இந்த தெருவே எங்களுக்கு ஏற்றினாங்க. காலேஜ் வாரம் வருவாங்க. அந்த ரோடெல்லாம் அவங்க தான் எங்களுக்கு போட்டுது. அப்போ மேடு ஏற்றினதெல்லாம். இது எனக்கு 55 வயசு ஆகுது. இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து 55 வருஷமா இங்கே தான் இருக்கும். இது வரைக்கும் எதுவுமே இல்லை. இப்போதான் இந்த வீடு எடுக்கணும் கொள்ளணுன்றாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் எங்கே போகணும்னு சொல்றாங்களா? இந்த சைடு இந்த வீடு இல்லாம போகுதுன்னு தான் சொல்றாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. அதனால இங்க இத்தனை வருஷமா நாங்க இங்க தான் இருக்கோம். எதுவும் ஒருமே இல்லை. ஆனா அந்த ஓட்டு வீடு போட்டு கொடுத்தாங்க. ஓட்டு வீடு போட்டு கொடுத்தது யாருக்கா? கலைஞர் ஆட்சியில் போட்டு கொடுத்தாங்க. பம்பு போட்டது ஜெயலலிதா ஆட்சியில் அது போட்டாங்க. எல்லாமே இந்த ரோடு தான் எங்களுக்கு சீராக மாட்டேது. எந்த ஆட்சி இருந்தாலும் சொன்னாலும் இந்த சீராக மாட்டேது. இந்த ரோடு போடுறது எப்படி? இப்போ வயசானவங்க நடக்க முடியல, இவங்க நடக்க முடியல. எப்படி போகிறவங்க வரவங்க யாரை கேட்டாலும் ரோடு தான் போட வசதி இல்லைன்றாங்க. இவ்வளோ சந்தில் கூட அழகாக போட்டுன்னு வர்றாங்க.
இங்க போட முடியலன்னு சொல்றாங்க. இங்கே போட முடியலன்றாங்க. நாங்கள் எங்கே ஒரு இடத்துல கூட பார்த்தோம், வண்டி பெரிய வண்டி அங்கே நின்று வளைவாக பழுப்பு போட்டு வந்து அது எவ்வளோ தூரம் வருதோ அந்த பழுப்பை கடிச்சு திருப்பி போடுறாங்க. மழை டைம்லலாம் இங்க தண்ணி தேங்குதாக்கா? தேங்குதான், இப்படிதான் ஓடுதுமா. அதை இதான் பாருங்க, ஓடுது பாரு, எவ்வளோ போட்டிருக்கோம் பாருங்க. இந்த தரையெல்லாம் போயிடுச்சு. இதெல்லாம் நீங்களே போட்டுருக்கீங்க? நாங்களே போட்டுதான். இதெல்லாம் இப்படி போயிடுச்சு. மழை தண்ணி வந்தால் இப்படிதான் இறங்குது. யார் வீட்டு பக்கம் போக வசதி இல்லை. இந்த ரோடு தண்ணி பாதி முக்காசி வருது, இந்த பக்கம் பாதி தண்ணி வருது. வந்து தான் அதுதான் தண்ணி இது உள்ளதான் போகுது. எங்களுக்கு வசதி இல்லை. அப்படி தண்ணி ரொம்ப போச்சுன்னா மேலுக்கு வந்துச்சு. மேலுக்கு வந்தது விழுந்து தான் இப்போ நாங்கள் 2வது ட்ரிப் இந்த வீடு கட்டுறது வந்துச்சு. இது வரைக்கும் வந்து ஆமா, அதுக்குள்ளே விழுந்துதான் இது. இப்போ திருப்பி நீங்க என்ன வேலை செய்றீங்கக்கா? நான் வீட்டு வேலை செஞ்சேன். இப்போ எனக்கு சுகர் ப்ரெஷர்லாம் வந்ததுனால என்னால் முடியலன்னா இப்போ நான் வீட்டோட தான் இருக்கேன். வீட்டோட தான் முடியல. பசங்க தான் சம்பாதிக்கிறாங்க. பேரு? சரளா. சரளா. இது வரைக்கும் எனக்கு பசங்க தான். இப்போ இந்த 4 வருஷமா வீட்டிலே உட்காந்துறேன். வீட்டில் பசங்க கொண்டாந்து கொடுத்தா சாப்பாடு. வீட்டுக்காரெலாம் பிரயோஜனம் கிடையாது. குடிக்கிறவங்க தான் சம்பாரிச்சு கொடுக்குறவங்க கிடையாது. ஒரு இது இந்த பக்கம் சாஞ்சாலும் இப்படி போயிடும், இந்த பக்கம் போனாலும் இந்த பக்கம் சாஞ்சிடும். எப்படி தானே அதுக்கும் இந்த மரம் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ஆனால் ஒருத்தரா சொல்லுங்கக்கா. திருத்திட்டா வெட்டுறதெல்லாம் எங்கள் பசங்க தான். ஓரளவுக்கு வெட்டுறதெல்லாம். இதுக்கு மேலே ஏறி வெட்டலாம், வீடுக்கு பாதிக்கப்படணும்னு வெட்டாமல் இருக்கிறானுங்க. அதுக்கு நாங்கள் சொல்லி தாங்கிறோம். அதையும் செய்யாதக்கிறாங்க. இதெல்லாம் யார் அதை யார் கேட்டாலும் சொல்றீங்க? சொல்லுவோம். மீட்டிங் லைலா காலேஜில் மீட்டிங் வச்சாலும் அதையும் நாங்கள் சொல்லுவோம். இந்த மெயின் இந்த மரம் எடுக்கணும், இந்த ரோடு போட சொல்லுங்க அப்படின்னு. ஆமாம், டாய்லெட் க்ளீன் பண்ணா அதுக்கு ஆள் போட்டாங்க. அது புது டாய்லெட் போட்டாங்கன்னா அதுக்கு ஆள் போட்டாங்க. அது ரெடியாக டெய்லி ஆள் வருது. இப்போ இந்த ரோட்டுக்கு தான் இப்போ வசதி இல்லாமல் ஒருத்தர் கால் நடக்க முடியாதுக்கிறாங்க. சுகர் பேஷண்ட்டு நடக்கிறப்ப பொத்துன்னு விழுவுறோங்க. இந்தமாதிரிலாம் நடக்க முடியல. அதுக்கு தான் நாங்கள் கேட்குறது. வேறு ஒன்றும் நம்மளுக்கு வசதிக்கு வாய்ப்பெல்லாம் தேவை கிடையாது. இதுதான் போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வயசானவங்க முடியலை, வயசானவங்க நடக்க முடியல. அதுதான் ஒன்று. தாத்தா, அவைபுரத்தில் எவ்வளோ வருஷமா இருக்கீங்க? நானா? அவனும் பிறந்துட்டானே, அவனுக்கு 42 வயசு ஆயிடுச்சு. நீங்கள்? எனக்கு 72. அதுக்கு அப்போ இருந்து இங்கே தான் இருக்கிறீங்க? ஆமாம். அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் இந்த ஏரியா எப்படி மாறி இருக்கா? எப்படி இருக்கு? எல்லாம் பில்டிங் ஆயிடுச்சு. அப்போலாம் ஓலை வீடு. ஓலை வீடு. அப்போ அங்கே இருந்த வீட்டெல்லாம் வந்து ஓலை குடிசையில இருந்தது எல்லாத்தையும் ஓடு போது தந்தாருன்னு சொன்னாங்களே, அது ஓரம் எல்லாம் எடுத்துட்டாங்கல்ல, ஆற்று ஓரம் ஆ எடுத்துட்டாங்க. ஆற்று ஓரம்லாம் எடுத்துட்டு தான் செம்மஞ்சேரி கொடுத்துட்டாங்க. செம்மஞ்சேரி கொடுத்துருக்காங்க. ஆத்தோர வீடெல்லாம் அவங்களுக்கு எடுத்துட்டு அவங்க செம்மஞ்சேரி கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த இது இப்போ இங்கேயும் இப்பவும் சொல்றாங்களா இல்லை எப்படி? அங்கதான். இங்க வேற யாராச்சும் இங்க வந்து இந்த ரோடு போட்டது அந்த மாதிரிலாம் இப்போ ரோடுக்கு போ கேட்டு நீங்க பட்டா ரோடு போடுறேன்னு சொல்லி இருந்தாங்கிறான் அந்த பர்ணாம. சொல்லி 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இன்னும் போட்ட பாடு இல்லை. மொத்தம் இன்னும் 2 மாசமா இந்த மாதிரி இருக்க போகுது. மற்ற அதுக்குள்ள எலெக்ஷன் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு அவர் கதை. என் பேர் ஆர்கே வெங்கடேஷன். இங்க எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? நான் 60 வருஷமா இருக்கேன். 60 வருஷமா? 60 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஏதாவது சேஞ்ச் இருக்கா இல்லை அப்படியே தான் இருக்குதாண்ணா? 60 வருஷத்துக்கு எனக்கு ஒரு 35 வருஷத்துக்கு முன்ன நிறைய பேர் கல்வி அறியாத தான் இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ வீட்டுக்கு ஒருத்தர் டிகிரி வரைக்கும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் நல்லா ஒரு அளவுக்கு நல்ல வருமானம் தான் சம்பாதிக்காங்க. மழை டைம்லலாம் இந்த ஏரியா எப்படி இருக்கும்னா? மழை டைம்லலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. பின்னாடி தான். ஆனால் வந்து எப்பவுமே கொசு தரல, சுகாதாரம் வந்து அவ்வளோ கிடையாது இங்கே. அதாவது ஒரு அரசாங்கத்தை நிர்ணயிச்சது ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் ஒரு அதிகாரி. அவங்க அரசாங்க அதிகாரி இவங்களும் சரியாக மக்களுக்கு பயன்படலை. இப்போ பாருங்க இந்த இது எப்படி இருக்குது. இது குறைஞ்சது 10 வருஷத்துக்கு மேலே இப்படியே தான் இருக்குது. இதை யார் பண்ண வேண்டியது? நம்ம தமிழக அரசு தான் பண்ணணும். டெல்லி அரசை போய் பண்ண முடியுமா? அவங்கள கேட்க முடியுமா? அவங்க நிதி தான் கொடுப்பாங்க. ஒவ்வொரு துறைக்கும் நிதி தான் கொடுப்பாங்க. அதை நம்ம சரியான பயன்படணும். அதை பயன்படுத்தலைன்னா என்ன பண்றது சொல்லு பாருங்க. பட்டா இல்லை அப்படின்றதும் சொன்னாங்களே. பட்டா கிடையாது தான். கண்டிப்பா பட்டா கிடையாது. பட்டா கொடுக்குறேன்ட்டு ஒவ்வொரு ஆட்சியிலையும் இப்படிதான் சொல்றாங்க. இப்போ இந்த ஆட்சியிலே இப்போ கொடுக்க முடியாது. மீண்டும் இவர் வந்தாலும் சரி, இல்லை வேற யாரும் முயற்சி எடுத்து எங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு நல்லது தான். இந்த ரோடு எப்போ எம்ஜிஆர் இருக்கும்போது ஒரு கடுப்பை கல் போட்டாங்க. இந்த பள்ளத்தை போன வருஷம் ஓட்டு எலெக்ஷனுக்கு வரும்போது இந்த பள்ளத்தை கொஞ்சம் மூடி விடுங்க, பிள்ளைங்கெல்லாம் விழுந்துருதுன்னு நாங்கள் கேட்டுகிட்டே தான் இருக்கோம். அதை கூட மூடின பாடு கிடையாது.
யார் வந்து என்ன பிரயோஜனம் ஆக போகுது? இப்போ விஜய் வந்தாருன்னு கேங்க, அவரெல்லாம் வந்து இதெல்லாம் செஞ்சு தர போகிறாரா? நாங்கள் செய்கிறோன்னு சொல்லிட்டு அவர் கூட இருக்கிறவங்க பணத்தை வாங்கிட்டு அவர் சாப்பிட்டுடுவாங்க, அது வந்து செஞ்சு தர மாட்டாங்க. உண்மைதானே இது? உண்மைதானங்க? சொல்லுங்க, இது எதனா பொய் இருக்கா? இப்போ கலைஞர் கட்சியில் கூட நான் இந்த ஊரில் நான் இருக்கேன், நான் தான் கவுன்சிலர் இப்படின்றாங்க. கவுன்சிலர் வந்தாலும் செய்ய மாட்டாங்க, யார் வந்தாலும் இது வேலையை செஞ்சு தர மாட்டாங்க. நாங்கள் இந்த ரோட்டை தான் கேட்டோம், திரும்பி எங்கள் வீட்டை பற்றியெல்லாம் நாங்கள் கேட்கவே இல்லை. எடுக்கலன்னு தெரிஞ்சிச்சுன்னா நாங்கள் எப்படின்னா வீட்டு வேலை செஞ்சானா நாங்கள் ரெடி பண்ணிக்குவோம் எங்கள் குடும்பம் இருக்கிற வீட்டை. அது எடுக்கிறாங்கன்னு தான் நாங்கள் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறோம். எடுக்கலன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் திரும்பி எல்லாம் நோண்டிட்டு பார்த்துக்குவேன் வேலையை. எடுத்துட்டாங்கன்னா அந்த காசும் போயிடுமேன்னு சொல்லிட்டு அதோட இருக்கிறோம் நாங்கள். ஆனால் விஜய் வந்த அளவுக்கு யார் சீமான் வந்தாலும் முக ஸ்டாலின் வந்தால் கூட யார் வந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டாதாண்டா கஞ்சி. என்ன சொல்கிறேன், உண்மை தானே? இல்லைன்னா ₹1 தருவாங்களா அவங்க? இன்றைக்கெல்லாம் நான் வீட்டில் உட்காந்தோட இந்தம்மா டீ குடியும் யாருன்னா ₹1 தருவாங்களா? கிடையாது. நம்ம இன்றைக்கி போய் யார் வீட்லன்னா வேலை செஞ்சால் தான் நம்ம ஒரு 50 ரூபான்னு கொடுப்பாங்க, இல்லைன்னா கிடையாது. இல்லை, யார் ஓட்டு போட்டு யார் எலெக்ஷனுக்கு வந்து என்னம்மா பிரயோஜனம் இருக்குது? ஒன்று வேணால் என் மருமகளுக்கு ஒரு ஆதார் அட்டை இந்த அட்ரஸில் மாற்றணும், அதுக்கு போய் நாங்கள் லோல் பட்டு திரிஞ்சிட்டு கிடைக்கலன்னு சொல்லி வந்து உக்காந்துட்டோம். ஆதார் அட்டை இல்லாம தான் இருக்கிறாங்க. ஆதார் அட்டை இல்லை, ரேஷன் கார்டு கிடையாது, என் பிள்ளைங்களுக்கு 3 பேருக்குமே கிடையாது. இப்போ வாக்குரிமை இதுவும் வந்துட்டு எஸ்ஐஆர்லாம் வந்ததுனால நீங்க குடியுரிமை செக் பண்ணுவாங்க. அப்போ உங்க ஆமாம்மா, அவளுக்கு பாடி குப்பம் அங்கே அட்ரஸில் இருக்குது, என் வீட்டு அட்ரஸில் என் மருமகளுக்கு ஒன்றும் கிடையாது. அதை போய் நாங்கள் எங்கே போனாலும் எதனா ஒன்று சாக்கு சொல்கிறாங்க, வேற எதனா கேட்குறாங்க. அது எங்கேருந்து வாங்கணும்னு கூட எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சொல்லு, இது பண்ணித்தரோமா, இந்த இடத்துக்கு போமா பண்ணுறோம், அது கிடையாது. மாற்றுறது எவ்வளோ சுலபம் தானேங்க. இப்போ அங்கே இருக்கிற அட்ரஸ் இந்த இடத்துக்கு மாற்றணும், அது சுலபம் தானே. அதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு இந்த இடத்துல எதனா ஒன்று அத்தாச்சி இருக்கணும்னா இந்த இடத்த அத்தாச்சி தான் மாற்றணும்னு சொல்கிறோம். அவங்க இந்த இடத்துக்கே அத்தாச்சி வேணும்னா நான் எந்த அத்தாச்சி கொடுப்பேன்? நான் மாமியார் அட்ரஸ் இருக்குது, புருஷன் அட்ரஸ் இருக்குது, அது கூட ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. புருஷனுடைய ஆதார் அட்டை இருக்குங்க, அதை வச்சு பண்ணித்தாங்கன்னு கேட்குறோம், அதுவும் தர மாட்டேன்றாங்க. எப்படியோட நானும் கோயம்பேடு அங்கே இங்கே நான் ஒரு வாரமாக லீவ் போட்டுட்டு அழிஞ்சி பார்த்துட்டு வீட்டுக்கு வேலைக்கு போவாது. கிடைச்ச பாடு கிடையாதும்மா. எந்த எலெக்ஷன் வந்தாலும் என்ன ஏழைங்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க. 2015 வந்ததுங்களா, அப்போ தான் நான் கட்டி கணபதி ஹோமம் பண்ணேன். சரி, பண்ணி நாள் மழை வந்தது. அப்போ கொஞ்சம் பள்ளமாக இருந்துச்சு. பள்ளமாக வந்து அப்படி தண்ணி உள்ளே வந்து கீழே மண்ணில் இறங்கிட்டு தான் இந்த சவுரெல்லாம் கீழே இறங்கி அப்படி ஸ்டைல்ஸ் எல்லாம் பலமாக உடஞ்சிடுச்சு. அதோட தான் இந்த சவுறு வீரில் விட்டுச்சு. இந்த சவுறு அப்படி தான் விட்டுச்சா? ஆமாம். இங்கே பாருங்கண்ணா, ஆஸ்பெட்டாஸ் ஷீட் போட்டிருக்கீங்கல்லக்கா, இது ஏதாவது இது அப்போ இதாச்சு அவங்க வீட்டில் வந்து இதாயிடுச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? அதே மாதிரி தான் மேடம் ஆயிடுச்சு. மழை பெஞ்சு ஒழுகு மாதிரி வாங்க பாருங்க, இதெல்லாம் ஓடு பிச்சுன்னு போயிடுச்சு பாருங்க, எல்லாம் ஒழுகும். இந்த தர கூட பாருங்க டைல்ஸ் போட்டு இது இருக்கும். அதோட இதை பாருங்க, இதோங்க கீழே அப்படியே டவுன் ஆகி என்ன நீங்க எதுவும் இது பண்ணீங்களா? நான் எதுவும் பண்ணல, நான் எடுக்க போறேன் சொல்றாங்க பயந்துக்குன்னு. என்னது எடுக்க போறேன்? வீடு எடுக்க போறேன்னு சொல்றாங்க. எதனால எடுக்க போறேன்னு சொல்றாங்க? அது இந்த ரயில்வே தண்டவாள இது அது வெளியே கட்டுறாங்களே பிரிட்ஜி, அதுக்கு ரோடு வேணும்னு சொல்லிட்டு எடுக்க போறேன்னு சொல்லினுங்கிறாங்க. நீ எடுத்தது இல்லை சொல்கிறாங்க. ஆனால் அந்த பக்கம் தான் பிரிட்ஜி வருதோ இல்லை இங்கே வந்து எடுக்கிறாங்களோன்னு எனக்கு தெரியல. சரி, திரும்பி காசு செலவு பண்ணால் நாங்கள் வீட்டு வேலை செய்கிறோம், அது சேர்த்து வைக்கிற காசோட திரும்பி செலவு பண்ணிட்டேன்னா நான் இப்போ எங்கன்னா எடுத்து போய் போட்டாங்களா சாப்பிட்றதோட வழியில் அதை போயிடும்னுட்டு நான் இதுவுமே ரெடி பண்ணி. ஆனால் இப்படி விழுற மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் இருக்கிறது பாதுகாப்பாக இருக்காது. இது விழுற மாதிரியெல்லாம் இல்லை. சவுறு பின்னாடி எதுவும் டேமேஜ் ஆகலை, எங்களுக்கு தரதான் டேமேஜ், இந்த சவுறு தான் டேமேஜ். பேக் சைட் இதெல்லாம் பின்னாடி எதுவும் டேமேஜ் இல்லை. இல்லை அதெல்லாம் இல்லை. பாருங்க, இது வந்து இறங்கியிருக்கு, வீடு உள்ள இறங்கியிருக்கு, தண்ணி போய் உள்ள இறங்கி. இதை பாருங்க, இது வந்து ஆறு, இது ஆறு. வெள்ளம் வந்து இந்த இது உயரத்துக்கு நான் தூக்கி கட்டியிருக்கேன், அதுக்கு கீழே தண்ணி போயிட்டு
டேமேஜ் ஆயிருக்கு. சரி மற்ற இடத்துலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒழுவது வீடு இந்த வீரில் விட்டுட்டு அந்த இது தண்ணி வந்து இறங்குச்சு இல்லை வீடு, அதில் அப்படி வீரில் ஓடெல்லாம் வீடு விட்டுடுச்சு. சரி, வேற ஒன்றும் கிடையாது. ஸ்லெம் ஏரியான்னு பேர். ஸ்லெம் ஏரியாவில் வந்து கிளீனிங் வைக்கணும்ல, கிளீனிங் சரியில்லை. கிளீனிங் ஏன் சரியில்லை, வந்து குப்பை எடுக்கிறவங்க வந்து சரியாக வராங்க எடுக்கிறாங்க, அது சுத்தமாக செய்யறதில்லை. புரியுதா? அதே ஃபஸ்ட்டெல்லாம் ப்ளீச்சிங் பவுடர்லாம் போடுவாங்க. எப்போ இந்த எலெக்ஷன் டைமில் மட்டும் வராங்க, ப்ளீச்சிங் பவுடர் போடு, ஏன் யாருன்னா வந்தாங்கன்னு இது க்ளீன் பண்ண கார்பரேஷனு. அப்போ அது டெய்லி நடக்கணும் இல்லை, டெய்லி பண்ணுறது கிடையாது. இங்க இப்போ இங்க ஹெல்த் செக்கப் அதெல்லாம் எடுக்கிறாங்களா? சுகாதாரம் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்றப்போ ஹெல்த் செக்கப் அதுக்கெல்லாம் யாராவது வருவாங்களா? இல்லை கேம்ப் போடுறாங்க அதெல்லாம் பார்க்குறாங்க. க்ளீன் வந்து என்னென்ன இது வந்து நிறைய பார்க்கணும். க்ளீனாக குழந்தைங்க வச்சுருக்குறாங்க, அங்கங்கே ஜுரம் அடிக்குது, ஜுரம் வருது, உடம்புல ஆகுது, அதெல்லாம் பார்க்கணும் இல்லையம்மா. சும்மா அந்த நேரம் தான் வராங்க, இந்த ஓட்டு எலெக்ஷன் கேட்கும் போது மட்டும் வராங்க. அப்போ தான் எல்லாம் யாருன்னா வராங்களா, நீ க்ளீன் பண்ணு, ப்ளீச்சிங் பவுடர் போடு, சுத்தம் பண்ணுன்றாங்க. எவ்வளோ நாள் இந்த காவாச்சுங்கிறது. இப்போ மழை பெய்யுற டைம்லலாம் என்ன எப்படி இங்கே மழை வர்றப்போ எப்படி அதெல்லாம்? மழை வர நேரத்தில் இங்கே தண்ணி வருது, இந்த ஏரியாவுக்கு தண்ணியெல்லாம் வராது, அந்த பக்கம் தான் வரும், அந்த சைடு வரும். அது யாரும் எங்களை வந்து என்னன்னு கேட்கறதில்ல. மழை வந்தாலும் சரி. இங்க ஒரு வீடு இப்போ இங்க வீடுல கண்டிஷன்லாம் இடிஞ்சு விழுது அப்படின்றப்போ வீடு தேடி நீங்க வேற எங்கேயாவது வாடகைக்கு போகணும்னா அப்ப என்ன கஷ்டம்லாம் இருக்கு? அது வந்து இங்க அது வரைக்கும் இது வரைக்கும் நடந்தது இல்லை. அந்த மாதிரி வீடு இடிஞ்சு விழுந்துதா இல்ல அந்த பக்கம் எல்லாம் விழுதுன்னு சொன்னேன். அந்த பக்கம் இருக்கும், அந்த சைடு இருக்கும், இந்த பக்கம் ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. என்னன்னா இந்த கிளீனிங் இல்லை, சரியில்லை. எப்படி கண்ணு இதாச்சு? பூ விந்துட்டுச்சு. பூ விந்தோன்னா நல்லா ஆப்ரேஷன் பண்ணி நல்லா தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சு நானும் வேலைக்கு போயிட்டேன். நீங்க என்ன வேலை பார்த்தீங்க? குளத்து வேலை பார்த்தேன். குளத்து வேலை. இப்போ இந்த ஒரு 8 வாரமா இங்கே இருக்கிறோம், வீட்டில் தான் கண் தெரியாது மண் தெரியாத. என் பொண்ணுக்கிட்ட ஒரு வாசல் குத்துன்னு யார் குத்துன்னு வீடு வாசல் இல்லை, வாடகை தான். அப்பத்திலேருந்து வாடகை தான் குத்துனுங்கிறோம். எங்கள் பையனுக்கு இது வாடகை வீடா? இவங்க வீடு. நான் இருப்பேன், இங்கே வந்து உக்காந்து இருப்பேன், இவங்க கிட்ட பேசிக்கின்னு இருப்பேன். உங்களுக்கு கை எப்படி இந்த பிரச்சனை வந்தது? எனக்கு கை இது பிபி அதிகமாகிட்டு ஸ்ட்ரோக் மாதிரி ஆயிடுச்சு. இது 3ஆவது டைம் வருது. மாத்திரை மருந்துக்கு தான் கஷ்டமாகுது எனக்கு. ஆம்பளை பிள்ளை யாரும் இல்லை, ஒன்றும் இல்லை. என் பொண்ணு ஒண்டி மருமகனே இறந்துட்டாப்புல, யாரும் இல்லை. ஒரு ஹெல்ப் கூட இல்லை எனக்கு. புருஷனை வேலையை வெட்டி போதவங்க, ஒரு வயசாகி போச்சு. அதுதான் கஷ்டமாகுது ரொம்ப. இதெல்லாம் எதனா ஒரு ஹெல்ப் பண்ணீங்கன்னு தான் நான் உட்காந்து. எனக்கு பின்னாடி தெரியுற இந்த ஆறு தான் கூவமாறு. இந்த கூவமாறு தான் அந்த பக்கம் மக்கள் மத்தியில அவங்க வீட்டுக்குள்ள மழை பெஞ்சாலும் தண்ணி வர்றது வந்து இந்த ஆறுல இருந்து தான் அவங்க வீட்டுக்குள்ள தண்ணி வருது அப்படின்னு சொல்றாங்க. பின்னாடி இப்போ வந்து பிரிட்ஜ் போடுறதுக்காக, ரயில்வே பிரிட்ஜுக்காக வந்து ஒர்க் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால அவங்களுடைய வீடுகள் வந்து அகற்றப்படும் அப்படின்றதும் இப்போ அவங்க கிட்ட குறிப்பிட்டிருக்காங்க. அதனாலயே வீடு பாதிப்புல இருந்தாலும் அந்த பாதுகாப்பான சூழல்ல அவங்களால வாழ முடியாதுன்னு தெரிஞ்சுமே இப்போ வீடு இந்த பிரிட்ஜ் போடுறதுனால வீடை அகற்றிடுவாங்களோ, எங்க நம்ம கட்டியும் இந்த வீடை எடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல வேஸ்டா போயிடுமே, நமக்கு சம்பாதிச்சது வீடு கட்டுறத அகற்றிட்டாங்க அப்படின்னா அது வேஸ்டா போயிடும் அப்படின்றதுனாலேயே இப்போ பாதுகாப்பற்ற ஒரு சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இது அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு போய் அந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் அப்படின்றது எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கு. ஸோ அவைபுரம் மக்கள் கிட்ட பேசினதுல இருந்து அவங்க சொல்லக்கூடிய எல்லாமே வந்து ஒரு நியாயமான கோரிக்கைகளா இருக்கு. அடிப்படையில மனிதர்கள் வாழ்றதுக்கு தேவையான அடிப்படையில தேவைப்படக்கூடிய விஷயங்களே இல்லாம இங்க வந்து மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யற வகையில அரசாங்கம் வந்து விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். இங்க கேட்கும்போது மக்கள் வந்து என்னதான் எங்களுக்கு செய்யலைனாலும் நாங்க திமுகவுக்கு லாயலா இருப்போம், அதிமுகவுக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்ற மாதிரி தங்களுடைய லாயலிட்டியை வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம லோயலா காலேஜ் வந்து 40 இயர்ஸ் முன்னாடி உங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்ததா சொல்றாங்க. அதையே நாங்க நன்றி உணர்வோட இப்போ வரைக்கும் சொல்லிட்டே இருக்கிறோம். ஸோ எங்களுக்கு தேவையான விஷயங்களை அரசாங்கம் செஞ்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நாங்க எவ்வளவு நன்றியோட இருப்போம் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து சொல்றாங்க. மக்களுக்கு தேவையான விஷயங்களை இனி வரக்கூடிய அரசாங்கமாச்சு பூர்த்தி செஞ்சு தருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நாங்க இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கிறோம். ஸோ இந்த வாழ்வியல் பற்றி, இங்கே மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் பற்றி, இந்த வீடுகளினுடைய நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். குறிப்பாக மழை நேரங்களில், புயல் நேரங்கள்லாம் பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறோம் அப்படின்ற ஒரு கருத்து. பாதுகாப்பான ஒரு வீடே இல்லாமல் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதையும் நீங்கள் காணொலியில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை பற்றி உங்கள் பார்வை என்ன அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள்.